Welcome to Story Time Today story The Day the Vegetables Came to School. வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் காலை ராஜு வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். அவர் பள்ளியை விரும்பினார், நடந்து சென்றார். மகிழ்ச்சியுடன் நாளை எதிர்நோக்குகிறோம். அப்போதுதான் அவர் மிகவும் விசித்திரமான ஒன்றை கண்டார். அவருக்கு முன்னால் இருந்தது சில அசாதாரண வடிவங்கள் தாங்களாகவே பள்ளியை நோக்கி செல்கின்றன. பள்ளி பைகள் தோளில் மாட்டிக்கொண்டன. அந்த வடிவங்களை நெருங்கி வந்ததும் ராஜு அவர்கள் அடிக்கடி பார்த்த காய்கறிகளா என்று யோசித்தார். சந்தே நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து கொண்டான். காய்கறிகள் புதியதாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்பட்டன. அவர்கள் ஒரு சிறிய வீரர்களைப் போல பள்ளியை நோக்கி அணிவகுத்து சென்றனர். மற்றொன்று, ராஜு வேகமாக நடந்தான். அவர் தனது புதிய பள்ளி தோழர்களை பற்றி ஆர்வத்துடன் இருந்தார். மேலும் அவர் ஒரு நெருக்கமான தோற்றத்தை விரும்பினார். அவர்களை நீண்ட காலமாக ராஜு தனக்கு முன்னால் அணிவகுத்து செல்லும் வடிவங்களை பிடித்தார். வாய் திறந்து அவர்களின் முகத்தை பார்த்தான். ஆச்சரியம்! அவர் யூகித்ததைப் போலவே வடிவங்கள் உண்மையில் காய்கறிகள், உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு, கிழங்கு மற்றும் மற்ற அனைத்தும். அவர் சந்தையில் பார்த்த வேர் காய்கறிகள். அவர் யூகித்ததைப் போலவே வடிவங்கள் உண்மையில் காய்கறிகள், உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு, கிழங்கு மற்றும் மற்ற அனைத்தும். அவர் சந்தையில் பார்த்த வேர் காய்கறிகள். எங்கே போகிறாய்? வியப்புடன் கேட்டான் ராஜு. வேறு எங்கே என ஒன்றாக பேசி காய்கறிகள் பதிலளித்தார். ஒன்று. சிறிது நேரம் கழித்து காய்கறிகள் இன்னும் இருக்கிறதா என்று ராஜு திரும்பி பார்த்தான். அப்போதுதான் அவரிடம் இருந்தது காலையின் இரண்டாவது ஆச்சரியம். பச்சை இலை காய்கறிகளின் அணிவகுப்பு இப்போது வேர் காய்கறிகளுடன் சேர்ந்தது. அவர்களும் பள்ளி பைகளை தோளில் சுமந்து கொண்டு அவரது பள்ளியை நோக்கிச் சென்றனர். இப்போது அவர் அணிவகுப்பில் ஒரு பகுதியாக இருந்ததால் ராஜுவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவருக்கு தெரிந்த யாரும் இதுவரை சென்றதில்லை. முன்னதாக காய்கறி அணிவகுப்பின் ஒரு பகுதியாக பள்ளி ராஜுவின் ஆசிரியர் அவர்களை வரவேற்க முன் வந்தார். நல்ல பையன், ராஜுவின் முதுகில் தட்டிக்கொண்டே சொன்னாள். ராஜு மகிழ்ச்சி அடைந்தார். நன்றி ஆசிரியர், அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். ராஜு கண்களை திறந்தான். அவனுடைய அம்மா, எழுந்திரு ராஜு, நீங்கள் தாமதமாக வருவீர்கள். பள்ளிக்கு யூத். ராஜு இப்போது முழுவதுமாக விழித்திருந்தான். நான் கனவு காண்கிறேன் என்று அவர் தனக்குத்தானே கூறினார். நான் என்ன ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். ராஜு தனக்குள் சிரித்துக் கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்தான். அவர் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவர் அவசரப்பட வேண்டும். Thanks for watching more videos. Subscribe my channel.